ಭಾರತೀಯ ನಾಗರಿಕ ಸುರಕ್ಷಾ ಸಂಹಿತ 2023 செக்ஷன் 173 காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி சொல்லுது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஓல்டு ஆக்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு சிஆர்பிசியில் அப்படின்னு பார்த்தோன்னா 154 சொல்லியிருக்காங்க. கைது செய்வதற்குரிய வழக்குகளில் தகவல் கிடைக்கப்படுறது. 173லையும் 154லையும் சில விஷயங்கள் காமனாக தான் இருக்கும். சில விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 173ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது 154லையும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு கைது செய்வதற்குரிய வழக்கு பற்றி தகவல் நமக்கு கிடைக்குது. அது எந்த இடத்துல அந்த குற்றமானது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது 154க்கும் 173க்கு காமனான ஒரு விஷயம். அடுத்தது ஓரலாகவும் கொடுக்கலாம், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாங்கிறது 173ல் பிஎன்எஸ்எஸில் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 154ல் நமக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இப்போ பிஎன்எஸ்எஸில் தான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை அட்மிட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம மொபைல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜோ, வாய்ஸ் மெசேஜோ, மெயிலு, இமெயிலோ இந்த மாதிரி அனுப்பலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஓரலாக ஒருத்தவங்க அந்த தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் கைப்பட அவரே எழுதலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய டைரக்ஷனில் எழுதவும் செஞ்சுருக்கலாம். இப்போ அவர் கைப்பட எழுதியிருந்தாலோ இல்லை எழுத செஞ்சிருந்தாலோ அவர் கொடுத்துருக்க அந்த தகவலை பற்றிய சாராம்சத்தை அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாருல, அந்த அந்த தகவலை கொடுத்த நபருக்கு கண்டிப்பாக படித்து காமிச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கணும். இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக தகவல் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த தகவலை கொடுத்த நபர் எந்த ஸ்டேஷனில் அந்த தகவலை கொடுத்தாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு 3 நாளுக்குள்ளே போயிருக்கணும். போய் அவர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு அப்படின்னு ஸ்டேஷன் ஆஃபீஸர், இன்சார்ஜ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் உறுதிப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். இதுக்காக நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படிவத்தில், அந்த குறிப்பேட்டில் இந்த தகவலை பற்றிய சாராம்சத்தை பதிவும் செஞ்சுக்கணும். ப்ரொவைடடாக சொல்லப்பட்டிருக்கும். இது நமக்கு சிஆர்பிசிலையும் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ பிஎன்எஸ்எஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 326A, 326B, அது மாதிரி 375, 376ல் A to E வரைக்கும் அண்டு 509. இப்போ பிஎன்எஸ்ல பாரதிய நியாய சங்கீதா 2023ல் 64லேருந்து 79 6 124. இப்போ இதெல்லாம் என்ன குற்றம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றம். இப்போ இந்த பெண்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்க ஒரு குற்றம் அப்படின்னா, அந்த குற்றம் நடைபெற்றிருக்கலாம், இல்லை அந்த குற்றத்தை செய்ய முயற்சி செஞ்சுருக்கலாம். இப்போ இதனால் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் இருக்காங்களே, அந்த பெண்ணை போய் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷனை யார் போய் கலெக்ட் பண்ணலாம்? ஏன்னா நமக்கு ஏற்கனவே 173லையும் 154லையும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் ஆஃபீஸர் தான் இதை பண்ணணும். ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குற்றம் நடைபெற்றிருக்குன்னா ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் போகணும். அது எனி விமன் போலீஸ் ஆஃபீஸர் போகலாம். இங்கே கிரேடெல்லாம் எதுவும் சொல்லப்படலை. அந்த போலீஸ் அதிகாரி அங்கே போயிட்டு அவங்களுக்கு லீகல் எய்டோ அது மாதிரி ஹாஸ்பிட்டல் உதவிகளோ மற்ற ஃபெசிலிட்டிஸும் அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இது முதல்ல விக்டிமை பார்த்தாச்சு, அடுத்தது அஃபண்டரை பார்க்கணும்ல. அஃபண்டர் அந்த குற்றத்தை செஞ்சுருக்காரு. அவர் ஃபிசிக்கலாக அனேபிள், அதாவது ஃபிசிக்கலாக எபிள்டாக இல்லை அந்த நபர். அப்படிங்கிறப்ப மனநிலையோ இல்லை ஊனமுற்ற நிலையிலையோ இருக்கார். அது டெம்ப்ரவரியாக இருக்கலாம், பர்மனெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்காருன்னா அவருக்கு எந்த பிளேஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, இல்லை அவர் எங்கே வசிக்கிறாரோ அந்த இடத்துலையே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது நமக்கு 154ல் ரிட்டனில் தான் இருக்கும். இப்போ பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆடியோ வீடியோ மூலமாக ரெக்கார்டும் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சிறந்த கல்வியாளரையும், டிரான்ஸ்லேட்டர் அதாவது மொழிபெயர்ப்பாளரையும் ஸ்பெஷல் எஜுகேட்டரையும் நீங்கள் வச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இது 154க்கும் காமன் தான், இங்கே 173லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது 173ல் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுது. காகனைசபிள் அஃபென்ஸ்னால் 3 இயர்ஸ்க்கு மேலே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா காகனைசபிள் அஃபென்ஸ் தான், புலன் கொள்ளக்கூடிய ஒரு வழக்குகள் தான். அப்போ புலன் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அக்னாலஜ்மெண்ட் கார்டோட ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்புவோம். ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐ ஆஃபீஸ்லேருந்து இது காக்னைசபிள் அஃபென்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க டைரக்ஷன் வந்து கொடுக்கலாம், இல்லை அவங்களே வந்து ஆக்ஷனும் வந்து எடுக்கலாம். இப்போ அவர் ஆக்ஷன் எடுக்கலை, இல்லை டைரக்ஷன் கொடுத்து இங்கே ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். இது 173 சப்செக்ஷன் 4 வந்து சொல்லியிருப்பாங்க. இதே தான் நமக்கு வந்து சிஆர்பிசி 154 சப்செக்ஷன் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசம். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காகனைசபிள் அஃபென்ஸு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரிலிமினரி என்கொயரியில் வந்து அந்த வழக்கில் வந்து முகாந்திரம் தெரியுது, அது வந்து பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் நமக்கு 173ன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி வந்து நீங்கள் 14 டேஸ்க்குள்ளே வந்து முடிச்சிருக்கணும். 14 டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டு அதில் வந்து பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி 173 சப்செக்ஷன் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த தகவலை கொடுக்குறாங்களே, அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேண்ட்டுக்கும் அந்த அஃபென்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த விக்டிமுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே என்னென்னா இந்த காப்பீஸ் வந்து பர்னிஷ் பண்ணணும். என்ன வழக்கு அதில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்களே, அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பர்னிஷ் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா வந்து அந்த இன்ஃபர்மேண்ட்டுக்கும் அந்த விக்டிமுக்கும் கொடுக்கணுங்கிறத 173 வந்து சொல்லப்பட்டிருக்கு பிஎன்எஸ்எஸில். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 174. 174ல் நான் காகனைசபிள் அஃபென்சஸ், அதாவது கைது செய்வதற்குரிய அல்லாத ஒரு வழக்குகளில் தகவல் கிடைக்கிது அப்படின்னா அங்கே என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஈக்குவலான செக்ஷன் வந்து சிஆர்பிசியில் எங்கே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா 155 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் காகனைசபிள் அஃபென்ஸை பற்றி ஒரு தகவல் கிடைக்குதுன்னா இங்கே நம்ம ஏற்கனவே 173 பார்த்த மாதிரி வந்து இந்த இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து என்னென்னா அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா போலீஸ் அதிகாரி வந்து டைரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணவோ இல்லை எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணவோ கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வாங்கணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண பிறகு தான் அதில் வந்து இன்வெஸ்டிகேஷனோ ட்ரையலோ எஃப்ஐஆரோ வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சுட்டு தான் அது வந்து காகனைசபிள் அஃபென்ஸாக ஒருவேளை அதாவது வந்து வரது நமக்கு வழக்கு வந்து கைது செய்வதற்கு அல்லாத ஒரு வழக்காக வரும். நான் காகனைசபிள் அஃபென்ஸாக நமக்கு வந்து வழக்கானது வரும். ஆனால் ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 4-5 அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒன்று வந்து ஒரு கைது செய்வதற்குரிய ஒரு குற்றமாக வரும். அப்போ அந்த கைது செய்வதற்குரிய ஒரு குற்றமாக வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு என்னவா வரும், அப்போ நான் காகனைசபிளாக வராது, அது காகனைசபிள் அஃபென்ஸாக வந்து கொல்லப்படும். இதில் அதே மாதிரி தான் 174 என்ன சொல்கிறாங்க, நான் காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வருதுன்னா நம்ம மேஜிஸ்ட்ரேட்டை ஆர்டர் வாங்கணும். அந்த ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வந்து ஒரு காகனைசபிள் அஃபென்ஸில் வந்து அவங்க எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ அதே சேம் ப்ரொசீஜரை இதிலேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அந்த குற்றத்தில் ஏதாவது ஒன்று வந்து காகனைசபிள் அஃபென்ஸாக இருக்கும், பாக்கி எல்லாம் நான் காகனைசபிள் அஃபென்ஸாக இருக்குது. இப்போ ஒன்று தானே காகனைசபிள் அஃபென்ஸ், பாக்கி எல்லாமே நான் காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் அவங்க கைது பண்ணாமல் விட்டுறலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அதில் ஏதாவது ஒன்று வந்து காகனைசபிள் அஃபென்ஸாக வருதுன்னா கண்டிப்பாக அவங்கள கைது பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை வந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 175 இன்வெஸ்டிகேஷன், அதாவது வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து காகனைசபிள் அஃபென்ஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி 175 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலான செக்ஷன் வந்து ஓல்ட் ஆக்டில் வந்து 156 வந்து வந்திருக்கும். அதாவது ஒரு காகனைசபிள் அஃபென்ஸை பற்றி வந்து தகவல் கிடைக்கிது அப்படின்னா வந்து நமக்கு பிஎன்எஸ்எஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சாப்டர் 14 படி வந்து அதில் அந்த காகனைசபிள் அஃபென்ஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சிஆர்பிசியில் எந்த சாப்டரில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சாப்டர் 13 கீழே வந்து வரும். அதுபடி அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லப்படும். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு 173 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லியிருப்பாங்க, சப்செக்ஷன் 4 கம்ப்ளைண்ட் வந்து எடுக்காமல் இருக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம்.
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு பிஎன்எஸ்எஸில் வந்து 210 கீழே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான செக்ஷன் வந்து சிஆர்பிஸில் வந்து 190 வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, அந்த போலீஸ் அதிகாரி மேலே வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவரால் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண முடியல, எதுக்காக அந்த கேஸில் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறத அவரை வந்து விசாரணை வந்து செய்வாங்க. இந்த விசாரணை செய்யறதுல அந்த போலீஸ் அதிகாரிக்கு பேசுறதுக்கும் டைம் உண்டு. அவங்க தரப்பில் அவங்க நியாயத்தை வந்து சொல்கிறதுக்கும், எந்த சூழ்நிலையில் அந்த கேஸை வந்து நடத்த முடியல, இல்லை அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல, இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த நீதிபதி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, மேஜிஸ்ட்ரேட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷனை வந்து பாஸ் பண்ணுவாங்க. டைரக்ஷன் பாஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு வேளை வந்து நம்ம வந்து என்னென்னா, இப்போ 173 நம்ம பார்த்த மாதிரி நேரடியாக இப்போ போலீஸ் அதிகாரியை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆடியோ வீடியோ எடுக்கிறாங்க. இதே மேஜிஸ்ட்ரேட்டு 210 படி அவங்க மூலம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை வந்து போலீஸ் அதிகாரி விரைவில் வாங்கி அதில் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 173, 74, 75 பார்த்துருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக சிஆர்பிசியில் என்ன வருது அப்படின்னா 154, 155, 156 வந்து சொல்லியிருக்காங்க. இது காகனைசபிள் அஃபென்சஸ், நான் காகனைசபிள் அஃபென்சஸ். அடுத்தது காகனைசபிள் அஃபென்சஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவரை பற்றி நம்ம பார்த்துட்டோம்.